சரி, நீ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்தவன் தாங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உனக்கு இங்கே என்ன வேலை? என்னை உளவு பார்க்க வந்தியா? ஹரிஷ் அவனுடைய முகத்திற்கு நேராக கேட்க, நீ இந்த ஊரை விட்டு வெளியே வந்த உடனே உன்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நம்ம காலேஜோட டீன் சத்யன் சாரும் வைஸ் பிரசிடென்ட் நாதன் சாரும் சேர்ந்து மொத்த காலேஜுக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஜவஹர் ஒரு பதட்டத்துடன் விளக்கினார். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷின் ஃபைட் சீக்வன்ஸை தன் இரு கண்களாலும் பார்த்திருந்த அவனால் ஹரிஷிடம் இயல்பாக பேச முடியவில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 20 பேருக்கு மேலே சேர்த்து எங்களை ஒரு டீமாக அனுப்பி வச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியவும் எல்லாரையும் அவசரமாக சென்னைக்கு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ உன்னை கூட்டிகிட்டு போக நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தான். அப்படியா? இப்போ என்னை பார்த்துட்டல, நீ உடனே சென்னைக்கு திரும்பிப்போ. எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அவங்க 2 பேரையும் பார்க்குறேன்னு சொல்லு என்றான் ஹரிஷ். அவர்கள் 2 பேரும் ஒரே காலேஜை சேர்ந்தவர்கள் என்பதால் ஜவஹருடன் சண்டையிடும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. இல்லை ஹரிஷ், உனக்கு கண்டிப்பாக சென்னைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அவங்க எனக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீ என் கூட வந்து தான் ஆகணும். நீ எப்படி அவங்களோட வார்த்தையை மீற நினைக்கிற? அவ்வளவு நேரம் இருந்த பயத்தை மறந்துவிட்டு ஜவஹர் தைரியமாகவே பேசினார். உண்மையில் அவனும் ஒரு வீரன்தான். அவ்வளவு பேரையும் ஹரிஷ் ஒரே ஆளாக அடித்ததை பார்த்து லேசாக தயங்கினான். மற்றபடி தனக்கிடப்பட்ட கட்டளையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற வேகம் அவனுக்கு நிறையவே இருந்தது. இப்போ நான் அவன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன், உனக்கு என்ன செய்கிறது ஐடியா? ஹரிஷ் தன் புருவங்களை கேள்வியாய் உயர்த்தியபடி கேட்க ஜவஹர் ஒரு திகைப்புடன் அவனை பார்த்தான். ஹரிஷை தன்னுடன் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வர சொல்லி ஜவஹர் வற்புறுத்த, இப்போ நான் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வேன் என்று ஹரிஷ் பதில் கேள்வி கேட்டான். அதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த ஜவஹர், ஏதோ பேச தொடங்குவதற்கு முன்பாகவே தேவையில்லாமல் உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, என்னை ஃபாலோ பண்ணுறவங்கள எப்போவுமே எனக்கு பிடிக்காது என எச்சரித்தான் ஹரிஷ். அவனுடைய அந்த கம்பீரமான பேச்சை கண்டு ஜவஹருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹரிஷை அழைத்து வரும் இந்த வேலைக்கு அவனை அனுப்பும் முன் ஜவஹரும் மற்றவர்களைப் போலத்தான் அவனை குறைவாக எடை போட்டிருந்தான். சத்யனும் நாதனும் ஹரிஷை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர சொன்னபோது கூட அவர்கள் எதற்கு முட்டாள்தனமாக ஹரிஷை போன்ற ஒருவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றுதான் நினைத்தான். ஆனால் இப்பொழுது ஹரிஷின் ஆளுமையையும் கம்பீரத்தையும் இவ்வளவு பக்கத்தில் பார்த்த பிறகு இந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒருவனை தான் அழைத்துச் செல்வது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று எண்ணினான். ஆனால் இப்பொழுது ஹரிஷ் அவனுடன் வர மறுத்து அவன் மட்டும் வெறும் கையுடன் சென்னைக்கு திரும்பிச் சென்றால் அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை தரும். அதுவும் ஜவஹர் மட்டும்தான் ஹரிஷை அழைத்துச் செல்வதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கும் இந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு தோல்வியை சந்திக்க அவன் தயாராக இல்லை. அதை நினைத்த ஜவஹர் கடைசியாக ஒரு முறை விடாப்பிடியாக கேட்டான், உண்மையிலேயே என் கூட வர உனக்கு விருப்பம் இல்லையா என ஹரிஷை நேராக பார்த்து கெஞ்சும் குரலில் அவன் கேட்க, கொஞ்ச நேரம் அவனை உற்று பார்த்த ஹரிஷ், சரி போலாம் என்றான். எப்படி இருந்தாலும் இப்போ சென்னைக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன், இன்னொரு வண்டி அரேஞ்ச் பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இது கூட நல்ல ஐடியா தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பின் தன் 2 பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டபடி காட்டை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான். ஹரிஷ் வர சம்மதித்ததும் ஜவஹர் தன்னை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டான். ஹரிஷ் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் தன்னுடைய மிரட்டலுக்கு பயந்து விட்டதாக கருதினான். தான் அவனை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அழைத்துச் செல்வதால் டீனும் வைஸ் பிரசிடென்ட்டும் மகிழ்ச்சி அடைந்து பரிசுகளை அள்ளித் தரப்போவதாக இப்போதே கற்பனை செய்ய தொடங்கியிருந்தான். ஒரு வழியாக சுயநினைவுக்கு வந்தவன் அப்போதுதான் ஹரிஷ் தன்னை விட்டுவிட்டு வெகு தூரம் முன்னால் சென்றிருப்பதை கவனித்து அவசரமாக அவன் பின்னால் ஓடினான். இதற்கிடையில் ரேடியன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த செந்தில் ஜீவாவிற்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு திரும்பி வரும்போது கேசவன் மீது மோதிக்கொண்டான். அவரை அங்கே பார்த்ததும் அவனுடைய இதயம் படபடத்தது. அது யாருடைய ரூம் என்று கவனிக்காத கேசவன் செந்திலை பார்த்து சிரித்துக்கொண்டே அவனுடைய தோளில் தட்டி, இங்கே தங்கியிருக்கிறவங்க மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறை காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி தான் உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு கூட நீங்களே தனிப்பட்ட முறையில் நேரில் வந்து சாப்பாடு கொடுப்பீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். செந்தில் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், கேசவன் சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று அந்த பேச்சை மாற்றினான். எனக்கு இங்கே செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை, அதான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். சரி, அதை விடுங்க. ஆக்சுவலி நானே உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் ஹெட் எப்போ தான் திரும்பி வருவார்? அட்லீஸ்ட் ஹரிஷாவது எப்போ இங்கே வருவார்னு சொல்ல முடியுமா என்று கேள்விகளை அடுக்கினார். கேசவன் இதை சாதாரணமாக கேட்டாலும் அதற்கான பதிலை தெரிந்து கொள்ள அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் சீக்கிரமாக ரேடியன்ஸை விட்டு கிளம்ப வேண்டியிருந்தது. ஏனென்றால் விக்டர் யூனியனை அட்டாக் செய்வதற்காக மிரியட்ஸின் மெம்பர்களை அனுப்ப தயாராகி வருகிறான் என்ற செய்தி அவருக்கு கிடைத்திருந்தது. மிரியட்ஸ் அமைப்பின் உயர் அதிகாரிகளில் ஒருவராக தானும் அந்த போரில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த செந்தில், சாரி சார், எங்களோட ஹெட் அப்புறம் ஹரிஷ் சார் 2 பேருமே இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஆளுங்க பெரும்பாலும் அவங்களோட வேலைகளை ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க என்று ஒரு சங்கடமான சிரிப்புடன் பதில் சொன்னார். அப்போது செந்தில், இங்கே மெடிசன் தயாரிக்க தேவையான ஹெர்பல்ஸ் வேறு ஏதாவது இருக்கா?
என்று சடனாக பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. செந்தில் ஒரு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே கையில் சில மூலிகைகளுடன் நதியா நின்று கொண்டிருந்தாள். கேசவனைப் போலவே அவளுக்கும் சும்மா இருக்க பிடிக்காததால் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஹெர்பல் டேப்லெட்டுகளை தயாரித்து வைக்கலாம் என்று முடிவு செய்தாள். ஹெர்பல் மெடிசனில் அவள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவள் என்பதால் தான் புதிதாக இணைந்திருக்கும் ரேடியன்ஸுக்கு பரிசாக சில ஹெர்பல் மெடிசன் தயாரித்து தரலாம் என்றும் அவள் கருதினாள். ரேடியன்ஸின் தலைமையிடம் சிட்டியை விட்டு தள்ளி ஒரு பெரிய காட்டுப்பகுதியின் நடுவில் அமைந்திருந்ததால் மற்ற இடங்களை விட இங்கு ஆன்மீக ஆற்றல் மிக அதிகமாக இருப்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதனால் ஒருவரின் வலிமையை வளர்ப்பதற்கும் டேப்லெட்டுகளை தயாரிப்பதற்கும் இது சிறந்த இடமாக இருந்தது. உண்மையிலேயே ரேடியன்ஸின் தலைவன் தெளிவாக திட்டமிட்டுதான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவனை மனதிற்குள் பாராட்டினாள். அதே நேரத்தில் நதியாவை பார்த்த கேசவன், நீங்க என்ற கேள்வியோடு இழுக்க நதியாவின் பார்வையும் அவர் பக்கம் திரும்பியது. ஹரிஷுக்கு ஹெர்பல் டேப்லெட் தயாரிக்க தெரியும் என்பது கேசவனுக்கு ஏற்கனவே தெரியும். அதே போன்று ரேடியன்ஸின் தலைவனான கௌஷிக் ராம்குமார் ஹெர்பல் மெடிசனில் ஒரு மிகச்சிறந்த எக்ஸ்பர்ட் என்ற செய்தி அவர்கள் வட்டாரத்தில் தீயாக பரவியிருந்தது. அவரை தவிர ரேடியன்ஸில் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் வேறு யாரை பற்றியும் அவர் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இந்த சிச்சுவேஷனில் கையில் மூலிகைகளுடன் நதியாவை பார்த்தபோது அவளும் ஒரு பெஸ்ட் ஹெர்பலிஸ்டாக இருப்பாளோ என்று அவருக்கு தோன்றியது. அப்படியென்றால் ஏற்கனவே ரேடியன்ஸில் 3 பேர் ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கும் திறன் மிக்கவர்கள் என்று அறிந்தபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. புதிய மெம்பர்களை சேர்ப்பதற்காக அவர்கள் எப்படி ஹெர்பல் மெடிசன்களை வாரி வழங்கினார்கள் என்பதை பற்றிய உண்மை அப்போதுதான் விளங்கியது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நிற்க அந்த சில வினாடிகளில் செந்திலின் இதயம் வெடிக்க தயாராக இருக்கும் டைம் பாம்பை போல சத்தமாக துடித்தது. கேசவன் நதியாவை யார் என்று கேட்டதிலிருந்து அவருக்கு அவளின் உண்மையான அடையாளம் தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டான். மிரியட்ஸ் மற்றும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு இடையேயான உறவு நீரும் நெருப்பும் போன்றது. இந்த 2 அமைப்புகளின் உயர்மட்ட அதிகாரிகள் நேருக்கு நேர் சந்தித்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் நதியாவின் பின்னணியை மறைக்க அவன் அவசரமாக ஏதாவது யோசிக்க வேண்டியிருந்தது. கேசவன் சார், இவங்க பேர் நதியா, ரேடியன்ஸோட சீனியர் ஹெர்பலிஸ்ட் என்று மறக்காமல் ரேடியன்ஸின் பெயரையும் சேர்த்து சொன்னான். அதே போன்று கவனமாக நதியாவின் முழு பெயரையும் சொல்லாமல் தவிர்த்து விட்டான். செந்தில், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நம்ம ஹெட் அப்புறம் ஹரிஷ் 2 பேருமே ஹெர்பல் மெடிசனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது என்ன போய் சீனியர் ஹெர்பலிஸ்ட்னு சொல்கிறீங்க? அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை என்று கொஞ்சம் வெட்கத்துடன் சொன்ன நதியாவும் அவன் சொன்னதை இயல்பாக எடுத்துக்கொண்டாள். ஆனால் கேசவனின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் தோன்றியது. நதியா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு யோசித்தவருக்கு சட்டென்று ஞாபகம் வரவில்லை. வாவ், உங்களை பார்த்தாலே நீங்கள் எவ்வளோ திறமையானவங்கன்னு தெரியுது. ஆனாலும் இவ்வளோ தன்னடக்கமாக பேசுகிறீங்க. உங்களை பற்றி இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்காமல் இருந்ததுக்கு சாரிங்க. அப்புறம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று உற்சாகமாக பேசினார். அதே நேரத்தில் ஜவஹர் ஓட்டி வந்த கார் சென்னைக்குள் நுழைய ஹரிஷ் ஏதோ நீண்ட நாள் பிரிவிற்கு பிறகு சொந்த மண்ணில் கால் வைப்பது போல உணர்ந்தான். ஹரிஷ், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் உன்னோட இந்த திமிர் எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுறது நல்லது. நம்ம டீனும் வைஸ் பிரசிடெண்ட்டும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜோட தலைவர்கள் மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் இந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய பவர் இருக்கிறவங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? ஜவஹர் ஏதோ அவர்களை பற்றி ஹரிஷுக்கு தெரியாது என்பது போல பாடம் எடுத்து கொண்டிருந்தான். ஹரிஷ் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, இவனோட திமிர் அடங்காது போலையே என்று மனதிற்குள் திட்டிய ஜவஹர், நீ மட்டும் அவங்க 2 பேரையும் கோவப்படுத்துறேன்னா நிச்சயமாக அதோட விளைவுகள் உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று எச்சரித்தான். அதை கேட்ட ஹரிஷ் அப்போதுதான் ஜவஹரை திரும்பி பார்த்தான். காரில் ஏறிய நிமிடத்திலிருந்து இப்படித்தான் ஏதேதோ அட்வைஸ் சொல்லிக்கொண்டே இருந்தான். அப்போதைக்கு அவருடன் எந்த சண்டையும் வேண்டாம் என்று நினைத்த ஹரிஷ் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு சீட்டில் நன்றாக சாய்ந்து உறங்கிவிட்டான். இப்போது அவன் விழித்ததை பார்த்து ஜவஹர் மீண்டும் முதலில் இருந்து தொடங்க ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது. நான் இப்போ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரப்போகிறதா உங்ககிட்ட யார் சொன்னது? ஹரிஷ் நக்கலாக கேட்க, என்ன சொல்கிற? நீ தானே அங்கே என் கூட வரேன்னு சொன்ன, இப்போ பேச்ச மாத்திர என ஜவஹர் பதறினான். நான் போகலான்னு தான் சொன்னேன், காலேஜுக்கு உன் கூட வரேன்னுலாம் சொல்லலை. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு நேரம் கிடைக்கும் போது வரேன்னு. அதையே நீ அவங்ககிட்டயும் சொல்லு. ஹரிஷ் சாதாரணமாக சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். என்ன பேசிகிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் அப்புறம் டீன். அவங்க பேச்சை எப்படி உன்னால் மீற முடியும்? ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டு என் கூட வந்துரு, இல்லைனா நடக்கிறதே வேறு. கோபத்தில் கண்ட்ரோலை இழந்த ஜவஹர் ஹரிஷை எச்சரித்தான். அவனை அட பைத்தியக்காரா என்பதை போல பார்த்த ஹரிஷ், நிஜமாவே உன்னால் என்னை ஏதாவது செய்ய முடியும்னு நீ நம்புறியா என்று சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். ஹரிஷ், நான் உனக்கு லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். நீ அந்த யூஸ்லெஸ் ரவுடிகளை அடித்து போட்டதால் மனசில் ஏதோ ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் உன்னை விட பெஸ்ட்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ திமிரெல்லாம் உனக்கு ஆகாது. ஜவஹர் சுத்தமாக பொறுமை இழந்திருந்தான். சரி, இருந்துட்டு போகிறாங்க. நான் உங்ககிட்ட நான் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா?
நீ இப்போ காரை கொஞ்சம் நிறுத்துறியா? ஹரிஷ் மீண்டும் அலட்சியமாகவே பேச காரை ஓரம் கட்டி நிறுத்திய ஜவஹர், என்ன போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. காலேஜில் நான் உன்னை எதுவும் செய்யாமல் இப்படி மரியாதையோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்டு இருக்க என்று கத்தினான். யார்? நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா? சரிதான். அப்புறம் நீ சொன்னதுக்காகலாம் இல்லை, என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு நிஜமாவே தேங்க்ஸ் என்ற ஹரிஷ் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜவஹர் வேகமாக அவனும் இறங்கி, டேய் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க என்று ஆவேசமாக கத்தியபடி ஹரிஷின் பின்னால் ஓடி வந்து அவனுடைய சட்டையை பிடிக்க கை நீட்டினான். அப்போது சர் சர் என்று 4-5 கார்கள் புழுதியை கிளப்பிக்கொண்டு ஹரிஷின் முன்னால் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய பாடிகார்ட்ஸ் ஹரிஷை பணிவுடன் வணங்கினார்கள். நான் இப்போ ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வரப்போகிறதா உங்ககிட்ட யார் சொன்னது? ஹரிஷ் நக்கலாக கேட்க, என்ன சொல்கிற? நீ தானே அங்கே என் கூட வரேன்னு சொன்ன, இப்போ பேச்ச மாத்திர என ஜவஹர் பதறினான். நான் போகலான்னு தான் சொன்னேன், காலேஜுக்கு உன் கூட வரேன்னுலாம் சொல்லலை. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல எனக்கு நேரம் கிடைக்கும் போது வரேன்னு, அதையே நீ அவங்ககிட்டயும் சொல்லு. ஹரிஷ் சாதாரணமாக சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். என்ன பேசிகிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் டீன். அவங்க பேச்சை எப்படி உன்னால் மீற முடியும்? ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டு என் கூட வந்துரு, இல்லைனா நடக்கிறதே வேறு. கோபத்தில் கண்ட்ரோலை இழந்த ஜவஹர் ஹரிஷை எச்சரித்தான். அவனை அட பைத்தியக்காரா என்பதை போல பார்த்த ஹரிஷ், நிஜமாவே உன்னால் என்னை ஏதாவது செய்ய முடியும்னு நீ நம்புறியா என்று சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். ஹரிஷ், நான் உனக்கு லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். நீ அந்த யூஸ்லெஸ் ரவுடிகளை அடித்து போட்டதால் மனசில் ஏதோ ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் உன்னை விட பெஸ்ட்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவ்வளோ திமிரெல்லாம் உனக்கு ஆகாது. ஜவஹர் சுத்தமாக பொறுமை இழந்திருந்தான். சரி, இருந்துட்டு போகிறாங்க. நான் உங்ககிட்ட நான் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன்னா? நீ இப்போ காரை கொஞ்சம் நிறுத்துறியா? ஹரிஷ் மீண்டும் அலட்சியமாகவே பேச காரை ஓரம் கட்டி நிறுத்திய ஜவஹர், என்ன போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. காலேஜில் நான் உன்னை எதுவும் செய்யாமல் இப்படி மரியாதையோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்டு இருக்க என்று கத்தினான். யார்? நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா? சரிதான். அப்புறம் நீ சொன்னதுக்காகலாம் இல்லை, என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு நிஜமாவே தேங்க்ஸ் என்ற ஹரிஷ் காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஜவஹர் வேகமாக அவனும் இறங்கி, டேய் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க என்று ஆவேசமாக கத்தியபடி ஹரிஷின் பின்னால் ஓடி வந்து அவனுடைய சட்டையை பிடிக்க கை நீட்டினான். அப்போது சர் சர் என்று 4-5 கார்கள் புழுதியை கிளப்பிக்கொண்டு ஹரிஷின் முன்னால் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய பாடிகார்ட்ஸ் ஹரிஷை பணிவுடன் வணங்கினார்கள். ஒரு நிமிடம் அங்கு நடப்பது எதுவுமே ஜவஹருக்கு புரியவில்லை. இவங்கெல்லாம் யாரு? எப்படி கரெக்டாக இங்கே வந்தாங்க? எதுக்காக முன்னாடி இப்படி நிற்கிறாங்க என்று திகைப்புடன் கேட்டார். சென்னைக்குள் நுழைந்ததுமே தீபக்கிற்கு மெசேஜ் அனுப்பியிருந்த ஹரிஷ் தன்னுடைய ஃபோன் லொக்கேஷனை ஷேர் செய்து யாரையாவது அனுப்பி எதிரில் வந்து பிக்கப் செய்து கொள்ளுமாறு சொல்லியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் ஜவஹருக்கு விளக்கி கொண்டு இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாததால், அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு அவசியம் இருக்கான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சென்னைக்கு வர்றதுக்கு நீ லிஃப்ட் கொடுத்த, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இப்போ உடனேலாம் என்னால் காலேஜுக்கு வர முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ நீயும் அதே காலேஜில் படிக்கிறவன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கணும்னு நினைக்காத, அது உனக்கு தான் ஆபத்தாக முடியும் என்ற ஹரிஷ் தன் அருகில் இருந்த காரின் கதவை திறந்து உட்கார போனார். அதை பார்த்து ஆத்திரமடைந்த ஜவஹர் அவனுடைய சட்டை காலரை எட்டி பிடிக்க போக ஹரிஷுக்கு பின்னால் நின்றிருந்த பாடிகார்டு அவனுடைய கையை பிடித்து முறுக்கினார். ஏய் என் கையை விடு, நான் யாருன்னு தெரியுமா? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று வலி தாங்காமல் கத்தியபடி ஜவஹர் மிரட்ட ஹரிஷ் அதற்குள் காரில் ஏறி உட்கார்ந்திருந்தார். நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன? எங்கள் பாஸ் மேலே கை வைக்க போனால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா என்ற பாடிகார்டு அவனுடைய கையை விடாமல் முறுக்க, ஹரிஷ் நான் சொல்கிறத கேளு, பேசாமல் என் கூட வந்துரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று கார் கதவை பார்த்து கத்தினான் ஜவஹர். அதற்குள் கார் கதவின் கண்ணாடியை திறந்த ஹரிஷ், பாவம் சின்ன பையன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கான், லைட்டாக மட்டும் கவனிச்சு அனுப்புங்க, ரொம்பலாம் அடிச்சிட வேண்டாம் என்ற ஹரிஷ் காரை எடுக்க சொல்ல அடுத்த சில வினாடிகளில் கார் அங்கிருந்து புறப்பட்டது. டேய் சொல்ல கேட்காம போறல, அவனை சும்மாவே விடமாட்டான்டா என காரின் பின்பக்கத்தை பார்த்து ஜவஹர் கத்த அங்கே இருந்த இன்னொரு பாடிகார்டு அவனுடைய வயிற்றில் ஒரு குத்து விட்டான். இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னா முதல்ல என் மேலே இருந்து கையெடுங்க. ஆவேசமாக பேசிய ஜவஹர் தன்னுடைய ஆன்மீக ஆற்றலை திரட்ட ஆரம்பித்தான். அவன் என்ன செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மற்றவர்கள், இங்கே பாரு, தேவையில்லாமல் உன் சக்தியை திரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாத, இதுக்கெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் இருக்காங்க. அப்புறம் எங்கள் பாஸ் சொன்னதை கேட்டதானே, உன்னை அடிக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை, ஸோ ஒழுங்காக உன் காரில் ஏறி கிளம்பி போயிட்டேரு என்றான் ஒரு பாடிகார்டு. அதை கேட்ட ஜவஹர் பல்லை கடித்துக்கொண்டே ஹரிஷ் போன திசையை பார்க்க அவருடைய கார் எப்போதோ கண்ணை விட்டு மறைந்திருந்தது.
இனி என்ன செய்தாலும் அவர்களை பின்தொடர முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவன் ஒரு பெரு மூச்சுடன், சரி, என் கையை முதல்ல விடு என்றான். அதே நேரத்தில் ஹரீஷ் சென்ற கார் அந்த ஹோட்டல் வாசலில் போய் நின்றது. சென்னைக்கு வந்த ஹரீஷ் தீபக் ஏற்பாடு செய்திருந்த காரில் தன்னுடைய ஹோட்டலுக்கு போய் இறங்கினான். அதுவரை மற்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்தியதால் இயல்பாக இருந்த அவனது மனது இப்போது லேசாக படபடவென்றது. ரொம்ப நாள் கழித்து தன்னுடைய காதல் மனைவியை சந்திக்கப் போகிறான். அதுவும் கடத்தப்பட்டு மீட்கப்பட்டவள் இப்போது என்ன மனநிலையில் இருப்பாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. மலை போன்ற எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகளை பூ என்று ஊதித்தள்ளி அவனுக்கு தன்னுடைய மனைவியின் இதயத்தை எவ்வாறு கையாள்வதென்று தெரியவில்லை. அதே நேரத்தில் தர்ஷினி, சந்தனா, அக்ஷரா 3 பேரும் ஒரு அறையில் இருந்தனர். சந்தனாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போயிருந்தது. தர்ஷினி அவளுடைய முதுகில் தட்டி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்க, அக்ஷராவும் அவளை பாவமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சந்தனா, அழாத சந்தனா, அதான் உன் அம்மா பத்திரமா இருக்காங்கன்னு ஸ்ரீதர் சொன்னார்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டி எங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க என்று அவளை சமாதானப்படுத்திய தர்ஷினிக்கு தோழியின் அழுது வீங்கிய முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. என்னதான் தர்ஷினி இப்போது ஹரிஷின் பக்கம் நின்றிருந்தாலும் சந்தனா இன்னும் அவளுடைய உயிர் தோழியாகத்தான் இருந்தாள். அதனால் தன்னுடைய தோழியின் மனநிலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னோட ஃபேமிலி மொத்தமும் இறந்துட்டதா தான் அவங்க சொன்னாங்க. கேட்கும்போதே சந்தனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. என்னதான் ஏஜே ஃபேமிலி அவளுக்கு நிறைய துரோகங்களை செய்திருந்தாலும் அது அவளுடைய குடும்பம். அவர்கள் மொத்த பேரும் இறந்து விட்டதாக மற்றவர்கள் கூறுவதை எப்படி அவளால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவளுடைய மனது அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தது. சந்தனா, இதை ஏற்றுக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இதை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் இறந்தவங்களை நீ உயிரோடு கொண்டு வர முடியாது. தர்ஷினி ஒரு பெரு மூச்சுடன் அவளை மீண்டும் ஆறுதல் படுத்த முயன்றாள். யார் இதை செஞ்சாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? கண்டிப்பாக நடந்தது ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை. சந்தனா கண்களை துடைத்து கொண்டே கேட்கவும் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறிய தர்ஷினி, அது இதை செஞ்சவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாக தான் இருக்கணும். உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, இன்னும் 2 ஃபேமிலியும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. ஹரீஷ் கூட ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தொடர்ந்து குறி வைக்கப்படுறாங்க. இப்போ தீபக் சாரோட தம்பி நீரஜ் கூட அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் என்று தனக்கு தெரிந்த உண்மைகளை கூறிவிட்டாள். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த அக்ஷரா, அப்படின்னா ஹரீஷ் இப்போ ஆபத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்களா என்று தர்ஷினியை பார்த்து கேட்டாள். உண்மையை சொல்லணும்னா இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் இதில் பல விஷயங்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது தெரியாத ஒன்றை பற்றி பேசுறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று மழுப்பலாக பதில் சொன்னாள் தர்ஷினி. ஹரீஷ் விஷயத்தை பொறுத்தவரை அவளாக எதுவும் கருத்து சொல்ல தர்ஷினி தயாராகவில்லை. அவள் சொல்வதில் ஏதாவது தவறாக இருந்தால் அது சந்தனாவின் மனதை காயப்படுத்தும் என்பதை அறிந்திருந்தாள். முன்பு சொன்னது கூட ஒரு வகையில் சந்தனாவை எச்சரிக்கத்தான். அப்போதுதான் அவள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பாள் என்று நினைத்தாள். அப்போது கதவு திறக்கப்பட திலகா வேகமாக உள்ளே ஓடி வந்தார். சந்தனாவை பார்த்ததும் அவராலும் அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. டாப் 10 ஆர்கனைசேஷனால் 2 முறை கடத்தப்பட்ட திலகா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். முதல் முறை கடத்தப்பட்டு மீட்கப்பட்ட பிறகு அவர் ரொம்ப நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராமலேயே இருந்தார். அதுவும் ஹரீஷ் தான் தியான மீடியாவின் முதலாளி என்ற உண்மை தெரிந்த பிறகு அந்த அதிர்ச்சியில் இருந்தும் அவரால் வெளியில் வர முடியவில்லை. வெளி உலகில் நடக்கும் எந்த செய்தியிலும் ஆர்வமின்றி வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும்போது மீண்டும் அவர் கடத்தப்பட்டார். இதனால் இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தார். சந்தனா, உன் ஹஸ்பண்ட் அந்த வீணா போன ஹரிஷால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அவன் வேண்டாம். நீ என் கூட வந்துரு, நம்ம இந்த ஊரை விட்டே எங்கேயாவது போயிடலாம். திலகா பதட்டத்துடன் சொல்ல சந்தனா திகைப்புடன் அவரை பார்த்தாள். அதே நேரத்தில் கம்பீர நடை, கண்களில் கூலிங் கிளாஸ், 2 பக்கங்களிலும் பாடி கார்ட்ஸ் என்று கெத்தாக உள்ளே வந்த ஹரீஷை அந்த ஹோட்டலில் இருந்த எல்லோருமே ஆச்சரியத்துடன் பார்த்தனர். யாரது? ஏதோ பெரிய விஐபி மாதிரி இருக்காங்க, ஒருவேளை ஏதாவது சினிமா ஹீரோவாக இருப்பாரோ? அங்கிருந்த ஒருவர் மற்றவரிடம் கேட்க, சேச்சா, பார்த்தா அப்படி தெரியல. சினிமா ஹீரோனா நமக்கு தெரியாமல் இருக்குமா? ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகன் நினைக்கிறேன். அதான் 2 பக்கமும் இவ்வளோ பாடி கார்ட்ஸ் போகிறாங்க. இன்னொருவர் வேகமாக பதில் சொன்னார். அதற்குள் ஹரிஷை யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட ஒருவர், அட இது அந்த ஏஜே ஃபேமிலியோட மருமங்க ஹரீஷ் தானே என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அதெல்லாம் பழைய கதை. இப்போ அவர் தியான மீடியாவோட CEO. அது மட்டும் இல்லை, த கிரேட் ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த வாரிசு என்று கடைசியாக ஒருவர் அவருடைய உண்மையான அடையாளம் தெரிந்து பேசினார். ஹரீஷ் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விழாவில் அவரும் இருந்ததால் அவரால் இதை கூற முடிந்தது. என்ன, நிஜமாவா? அங்கிருந்த எல்லோரும் ஒரே நேரத்தில் வாயை பிளக்க, இதுக்கே அதிர்ச்சியான இப்படி இந்த ஹோட்டலில் தீபக் ரவிச்சந்திரன் கூட இன்னொரு பெரிய கையும் பார்ட்னராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம்ல. அதாவது இந்த ஹோட்டலோட உண்மையான ஓனரே இந்த ஹரீஷ் தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லக்ஸூரியஸ் வில்லாஸ் கூட அவரோட தான் என்று அதே நபர் கூற இப்போது எல்லோருடைய கண்ணும்
டைனோசர் முட்டையைப் போல விரிந்தது. ஒரு காலத்தில் சென்னையில் இருந்த பணக்கார சர்க்கிள் மொத்தமும் கேலி செய்த ஒருவன் இன்றைக்கு யாருமே தொட முடியாத உயரத்தை அடைந்திருந்தான். அவனுக்கென ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதன் அரசனாக உயர்ந்திருக்கிறான். நினைக்கும் போதே அவர்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. அதே ஆச்சரியத்தோடு அவர்கள் சற்று தொலைவில் நடந்து சென்று கொண்டிருந்த ஹரிஷை திரும்பி பார்க்க அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் தன்னம்பிக்கையும் கம்பீரமும் வெளிப்படுவதைப் போல இருந்தது. அந்த நிமிடத்தில் ஹரிஷ் அங்கிருந்த பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறிக்கொண்டிருந்தான். லிஃப்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஹரிஷின் காதுகளில் இதெல்லாம் விழுந்தாலும் அவன் மனதில் பதியவில்லை. அப்போதைக்கு அவனது சிந்தனை மொத்தமும் சந்தனாவின் மீதே இருந்தது. அதற்குள் வெளியே வந்த தீபக் ஹரிஷை கட்டி அணைத்து வரவேற்க பதிலுக்கு அவனை அணைத்த ஹரிஷ், சந்தனாவும் அக்ஷராவெங்க என்று கேட்டான். அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட தீபக்கும் வேறு எதுவும் சொல்லாமல், அவங்க 2 பேரும் தர்ஷினி கூட ரூமில் இருக்காங்க என்று கூறினான். நான் வர விஷயம் சந்தனாவுக்கு தெரியுமா? ஹரிஷ் மீண்டும் கேள்வி எழுப்ப, இன்னும் சொல்லலை ஹரிஷ். தீபக்கிடமிருந்து சுருக்கமாக பதில் வந்தது. அப்படின்னா தர்ஷினிக்கு மெசேஜ் அனுப்பி மற்றவங்க கிட்ட எதுவும் சொல்லாமல் மேலே லிஃப்ட் கிட்ட வர சொல்லு. ஹரிஷ் சொல்ல தீபக்கும் அப்படியே செய்தான். திடீரென தன் ஃபோனில் வந்து விழுந்த மெசேஜை பார்த்து ஷாக்கான தர்ஷினி, ஒரு நிமிஷம் சந்தனா, நான் இப்போ வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து நழுவி வெளியே வந்தாள். அவள் லிஃப்டின் அருகே வரவும் அந்த லிஃப்டின் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது. வெளியே வந்த ஹரிஷை பார்த்ததும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்ட தர்ஷினி, ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டீங்களா பாஸ் என்றாள். சந்தனா எப்படி இருக்கா? ஹரிஷ் கொஞ்சம் கவலையுடன் அவளிடம் கேட்டான். சந்தனாவை சந்திப்பதற்கு முன்னால் அவளுடைய மனநிலையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினான். ஹெல்த் வைஸ் அவன் நல்லா தான் இருக்கா, ஆனால் ஏஜே ஃபேமிலிக்கு நடந்ததை கேள்விப்பட்டதிலிருந்து தான் அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. என்ன சமாதானம் செஞ்சோ அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ற தர்ஷினி ஒரு நிமிடம் தயங்கினாள். என்னாச்சு? வேற ஏதாவது பிரச்சனையா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.